Hello students, welcome to Gurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஹையர் பிளான்ஸ் டாப்பிக்கில் கெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து மெயினாக வந்து ஏடிபி சிந்தசிஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ்ன்றதை என்ன சொல்லுவாங்க. ஃபோட்டோசிந்தசிஸில் ஏடிபி சிந்தசிஸ் அப்படின்றது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா குளோரோபிளாஸ்டில் தைலகாய்டு அப்படின்ற ரீஜியனில் லூமன் அப்படின்ற பார்ட்டில் வந்து நடக்கும். ஓகேவா? அதே ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகேவா? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் தானே ஏடிபி சிந்தசிஸ் அப்படின்றது நடக்குது. பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அப்போ இந்த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவில் இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஏடிபி வந்து சிந்தசிஸ் ஆகும்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? அவுட்டர் மெம்பரைனுக்கும் இன்னர் மெம்பரைனுக்கும் இடையில உள்ள அந்த இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஏடிபி வந்து சிந்தசிஸ் ஆகும். ஸோ யாருக்கு ரெஸ்பிரேஷனில் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற இடத்துல வந்து நடக்குது இடிசி ப்ராசஸில். இதே கெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸில் ஏடிபி சிந்தசிஸ் அப்படின்றது எங்கே நடக்கும் அப்படின்னா குளோரோபிளாஸ்டில் தைலகாய்டு அப்படின்ற ரீஜியனில் லூமன் பார்ட்டில் வந்து நடக்குதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஏடிபி அப்படின்றத ரெண்டு இதுலையுமே கம்பேர் பண்ணி வந்து படிங்க. ஏன்னா அது வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க கம்பேர் பண்ணி படிக்கும்போது. ஏடிபி அப்படின்றது எப்படி சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா எதை வச்சு அப்படின்னா புரோட்டான் கிரேடியன்ட். ஓகேவா? புரோட்டான் கிரேடியண்ட்டை பேஸ் பண்ணி ஏடிபி வந்து சிந்தசிஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே புரோட்டான் ஃபோட்டோசிந்தசிஸாக இருந்துச்சுன்னா புரோட்டான் அக்குமுலேஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா லூமனில் அக்குமுலேட் ஆகும். அதே வந்து இன் ரெஸ்பிரேஷனில் புரோட்டான் வந்து எங்கே அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? இன் ரெஸ்பிரேஷனில் புரோட்டான் வந்து எங்கே அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. அதே மாதிரி கெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ் லூமன் பார்ட்டில் நடக்குது. தைலகாய்டோட லூமன் பார்ட்டில் நடக்குது. ஓகேவா? அதே வந்து ரெஸ்பிரேஷன் எடுத்தோம் அப்படின்னா இன்னர் மெம்பரைனில் நடக்குது. ஆமாம் தானே? இன்னர் மெம்பரைனில் அந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. புரோட்டான் அக்குமுலேட் ஆகிறது எது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸாக இருந்துச்சுன்னா புரோட்டான் வந்து லூமனில் அக்குமுலேட் ஆகும். அதே வந்து ரெஸ்பிரேஷனில் புரோட்டான் வந்து எந்த இடத்துல அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து இந்த புரோட்டான் வந்து அக்குமுலேட் ஆகுது. பட் ரெண்டு பேருமே எதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா புரோட்டான் கிரேடியண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து நடக்குதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இதோட ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து புரோட்டான் வந்து லூமன் பார்ட்டில் அதிகமாகுது, எந்த ஒரு ரீசன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தைலகாய்டு. இது வந்து தைலகாய்டு. இந்த உள்ள எம்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லூமன். இதை சுற்றி இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரோமா அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இதை சுற்றி இருக்கிறத வந்து என்னன்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரோமான்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டெப்பில் வந்து புரோட்டான் வந்து உள்ளே வந்து லூமன் பார்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் ஓகேவா நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் தான் நம்ம பார்த்தா ஃபஸ்ட்டு PS2 இன்வால்வ் ஆகும், அதுக்கப்புறம் PS1 வந்து இன்வால்வ் ஆகுது. அப்போ நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் என்ன நடந்துச்சு? ஃபஸ்ட்டு அந்த எலக்ட்ரான் வந்து PS2லேருந்து அந்த எலக்ட்ரான் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போய் திரும்ப PS1க்கு அந்த எலக்ட்ரான் வந்து கேரி ஆகுது. ஓகேவா? அப்படி இந்த PS2ல் இருக்கிற நானோமீட்டர் ரேஞ்ச் என்ன அப்படின்னா குளோரோஃபில் ஏவோட ரேஞ்ச் P680, PS1ல் உள்ள குளோரோஃபில் ஏவோட ரேஞ்ச் 700. ஓகேவா? ஸோ அப்படியே அந்த எலக்ட்ரான் வந்து இப்படி கேரி ஆகி போகும்போது எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுறாங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. அப்படி எலக்ட்ரானை கேரி பண்ணும்போது எலக்ட்ரானை மட்டும் அவங்க கேரி பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரோமாவில் இருக்கிற ஹைட்ரஜனை என்ன பண்ணுறாங்க கேரி பண்ணி லூமனில் விடுறாங்க. லூமனில் என்ன ஆகுது? அந்த ஹைட்ரஜன் என்டர் ஆகுது. இது ஒரு ஸ்டெப். சரிங்களா? ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் இந்த ப்ராசஸில் பாஸ்பாரிலேஷன் அப்படின்ற ப்ராசஸில் எலக்ட்ரானை மட்டும் அவங்க கேரி பண்ணலை, எலக்ட்ரானோட ஹைட்ரஜனை என்ன பண்ணுறாங்க கேரி பண்ணுறாங்க. ஸ்ட்ரோமாவில் இருக்கிற ஹைட்ரஜனை கேரி பண்ணி லூமனில் என்ட்ரு பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு. அதே வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா NADP ரிடக்டேஸ். ஆமாம் தானே? PS1ல் தானே NADP ரிடக்டேஸ் அப்படின்றது நடந்துச்சு. NADPH + H+ஆக ரெடியூஸ் ஆகுது. அப்படி நடக்கும்போது அதில் வர அந்த புரோட்டானும் என்ன ஆகுது? ஸ்ட்ரோமாவில் இருக்கிற புரோட்டானும் அப்படி ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போதும் ஸ்ட்ரோமாவில் இருக்கிற புரோட்டான் இப்போது லூமனில் என்ட்ரு ஆகுமா? இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ஸ்பிளிட்டிங்.
ஆமாம் தானே. வாட்டர் ஸ்பிளிட்டிங் அப்படின்றது என்னங்க நடந்துச்சு? இன்னர் சைட் ஆஃப் தைலகாய்ட் மெம்பரேன். தைலகாய்ட் மெம்பரேனோட இன்னர் சைடில் தான் என்ன ஆகும்? வாட்டர் ஸ்பிளிட் ஆகும். வாட்டர் ஸ்பிளிட் ஆச்சுன்னா என்ன வரும்? நம்மளுக்கு half amount ஆஃப் ஆக்சிஜன், 2 புரோட்டான் + 2 எலக்ட்ரான். அப்போ அந்த புரோட்டானும் என்ன ஆகுது? இல்லை லூமனில் வந்து என்ட்ரு ஆகுது. சரிங்களா? அப்போது இப்போ ஸ்ட்ரோமாவில் புரோட்டானோட லெவல் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. அப்போ லூமனில் புரோட்டானோட லெவல் ஜாஸ்தியாக இருக்குது. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? புரோட்டான் கிரேடியன். புரோட்டான் கிரேடியன் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க? ஃப்ரம் ஹை டு லோ. எங்கே அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்த நோக்கி போகும், அதுதான் கிரேடியன்ட் அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க. அப்போது இங்கே வந்து ஒரு டிரான்ஸ்மெம்பரேன் சேனல் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்னென்னா CF0 CF1. CF0 அந்த மெம்பரேனில் எம்படடாக இருக்கும். CF1 வந்து ஸ்ட்ரோமாவை நோக்கி இருக்கும், டுவர்ட்ஸ் ஸ்ட்ரோமா. ஸோ ஸ்ட்ரோமாவை நோக்கி இருக்குது. எது அப்படின்னா இந்த CF1. ஸோ இங்கே ATP சிந்தேஸ் அப்படின்ற என்சைம் மூலமாக புரோட்டான் ATPயாக கன்வெர்ட் ஆகும். நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் பிளான்ஸில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு பேர் ஆஃப் புரோட்டானுக்கு 1 ATP அப்படின்றது ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ATP வந்து சிந்தசிஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து லைன் பை லைன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாட்டர் மாலிகுல் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது எங்கே அப்படின்னா இன்னர் சைட் ஆஃப் தைலகாய்ட் மெம்பரேனில். அப்போ அந்த புரோட்டானும் ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகுறது மூலமா புரோட்டான் ஆர் ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து என்ன ஆகுது? ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அப்படி ஃபார்ம் ஆகும்போது தைலகாய்டோட லூமன் பார்ட்டில் வந்து என்ன ஆகுது? அக்குமுலேட் ஆகுது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, இப்படி ஃபோட்டோ சிஸ்டமில் எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது புரோட்டான்ஸ் வந்து என்ன ஆகுது? மெம்பரெயினில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இது எப்படின்னா, ஸோ எலக்ட்ரான்ஸ் பிரைமரி அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரானை அக்செப்டர் பண்ணுறவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா அவுட்டர் சைட் ஆஃப் மெம்பரெயின், அந்த தைலகாய்டோட அவுட்டர் சைட் ஆஃப் மெம்பரெயினில் லொக்கேட் ஆகியிருக்காங்க. அப்போ எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது? டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி ஏன்னா அவங்க அவுட்டர் சைடில் லொக்கேட் ஆகிருக்கனால எலக்ட்ரானை மட்டும் அவங்க வந்து கேரி பண்ணலை, ஹைட்ரஜனை கேரி பண்ணுறாங்க. அப்படி ஹைட்ரஜனை கேரி பண்ணும்போது அந்த மாலிகுல் என்ன பண்ணுறாங்க? ஸ்ட்ரோமால இருந்து புரோட்டானை ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்படி அந்த மாலிகுல்ஸ் வந்து புரோட்டானை கேரி பண்ணுறாங்களே, அப்புறம் புரோட்டானை கேரி பண்ணும்போது அந்த புரோட்டானை எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இன்னர் சைட் ஆஃப் த லூமன் மெம்பரெயினில் வந்து என்ன பண்ணுறாங்க? உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா NADP ரிடக்டேஸ் என்சைம் எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு? ஸ்ட்ரோமா சைட் ஆஃப் த மெம்பரேன். அது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்ட்ரோமாவில் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த ஸ்ட்ரோமாவோட சைடு பார்ட்டில் வந்து ஸ்ட்ரோமான்றது இது தானே. ஸோ இப்போ இதுதான் வந்து ஸ்ட்ரோமா அப்படின்னா இங்கே தானே என்ன இருக்கும்? கிரானாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரோமாவில் லொக்கேட் ஆகிருக்கு. எது அப்படின்னா NADP ரிடக்டேஸ் என்சைம். அப்படி அந்த எலக்ட்ரான் வந்து PS1லேருந்து அந்த எலக்ட்ரான் அக்செப்டார் எலக்ட்ரானை மட்டும் அவங்க வந்து கேரி பண்ணலை. அங்கே புரோட்டான் என்ன ஆகுது அப்படின்னா ரிடக்ஷன் ஆகுது. ஓகேவா? NADP ரிடக்டேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா NADP + NADP H+H+ ஆகுது. அப்போ அந்த புரோட்டான்ஸ் என்ன ஆகுது? ஸ்ட்ரோமாவில் இருக்கிற புரோட்டான்ஸும் ரிமூவ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த புரோட்டான்ஸ் இப்போ லூமனில் வருது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 3 ஸ்டெப்பில் வந்து லூமனில் புரோட்டானோட லெவல் ஜாஸ்தி ஆகுது. எங்கேருந்து? ஸ்ட்ரோமாலேருந்து. ஃபஸ்ட்டு வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் ஃபோட்டோ சிஸ்டம் அந்த எலக்ட்ரான்ஸை கேரி பண்ணும்போது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமா அந்த எலக்ட்ரான்ஸ் லூமன் பார்ட்டில் என்ட்ரு ஆகிறாங்க. அதுக்கப்புறம் NADP ரிடக்டேஸ் அப்படின்ற என்சைம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஸ்ட்ரோமா சைட் ஆஃப் த மெம்பரேன். ஓகேவா? அந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னா அங்கே இருக்கிற ஸ்ட்ரோமாவில் இருக்கிற புரோட்டானும் ரிமூவ் ஆகுது. ஸோ அப்போது வித்தின் த குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரோமாவில் இருக்கிற புரோட்டானோட லெவல் டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அந்த லூமனில் வந்து புரோட்டான் வந்து என்ன ஆகுது? அக்குமுலேட் ஆகுது. இப்போ இதனால புரோட்டான் கிரேடியன் அப்படின்றது நடக்குது அக்ராஸ் த தைலகாய்ட் மெம்பரெயினில். அஸ் வெல் அஸ் மெஷரபிள் டிக்ரீஸ் இன் pH இந்த லூமனில் pHோட லெவல் கம்மியாகுது. அப்போ இந்த கிரேடியண்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கிரேடியண்ட்டை பிரேக் டவுன் பண்ணி ATP சிந்தசிஸ் பண்ணுறது தான் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த கிரேடியன்ட் இஸ் broken down due to the movement of proton across the membrane. இந்த கிரேடியன் அப்போ லூமனில் கிரேடியன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்ட்ரோமாவில் கிரேடியன் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த புரோட்டான் கிரேடியண்ட்டை உடைக்கிறாங்க. அப்போ உடைக்கிறாங்க அப்படின்னா புரோட்டானை என்ன பண்ணுறாங்க? அந்த மெம்பரெயினுக்கு வெளியே அனுப்பி விடுறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரோமாவில் அந்த புரோட்டானை வெளியே அனுப்பி விடுறாங்க. அப்போ எது மூலமா அப்படின்னா டிரான்ஸ் மெம்பரெயின் அப்படின்ற சேனலான CF0
CF0 and CF1. CF0 of the ATP synthase. ATP synthase enzyme consists of two parts. ATP synthase அப்படின்ற enzyme வந்து ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு CF0 and CF1. CF0 எங்க இருக்கும் அப்படின்னா thylakoid membraneல embedded ஆயிருப்பாங்க. CF1 வந்து அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா outer surface of thylakoid membrane. CF1 வந்து thylakoid membraneல embedded ஆயிருக்காங்க. CF1 வந்து thylakoid membraneோட outer surfaceல embedded ஆயிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கனால ஈஸியாக வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மெம்ப்ரெயினுக்கு டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலிமா நடக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் பிரேக் டவுன் ஆஃப் கிரேடியன் அந்த கிரேடியன் உடையிறனால அங்கே இருக்கிற அந்த சேஞ்சஸ் அந்த டிரான்ஸ் மெம்ப்ரெயின் சேனலோட சேஞ்ச் அந்த டிரான்ஸ் மெம்ப்ரெயின் அப்படின்ற சேனலில் சம் சேஞ்சஸ் நடக்குது. ஓகேவா? அதனால ஏடிபி சிந்தேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா ஏடிபி சிந்தசிஸ் வந்து நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. செவரல் மாலிகுல்ஸ் ஆஃப் எனர்ஜி பேக்ட் ஏடிபி வந்து சிந்தசிஸ் ஆகுது இந்த ஏடிபி சிந்தேஸ் அப்படின்ற என்சைம் மூலமான்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ கெமி ஆஸ்மோசிஸ் அப்படின்றது ஸோ கெமி ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்க்கு எதெல்லாம் தேவை அப்படின்னா மெம்பரேன், புரோட்டான் பம்ப், புரோட்டான் கிரேடியன், ஏடிபி சிந்தேஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த எனர்ஜி மூலமா புரோட்டான் வந்து என்ன ஆகுது பம்ப் ஆகுது அக்ராஸ் த மெம்பரேன். அப்போ கிரேடியன்ட் அப்படின்றது கிரியேட் ஆகுது. அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் புரோட்டான் வந்து தைலகாய்ட் லூமன்ல அக்குமுலேட் ஆகுது. அப்போ ஏடிபி சிந்தேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா டிஃப்யூஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா அந்த மெம்பரேன் வழியா என்ன ஆகுது புரோட்டான் ரிலீஸ் ஆகுது. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அதிகமான எனர்ஜி வந்து தேவைப்படுது அந்த ஏடிபி சிந்தேஸ் என்சைமை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது திஸ் ரிலீஸ் enough energy to activate. ஸோ ஏடிபி சிந்தேஸ் என்சைமை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அது மூலமா ஏடிபி அப்படின்றது ஃபார்ம் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அலாங் வித் NADPH produced by movement of electron and ATP will be used immediately in the biosynthetic reaction. இப்படி ATP synthesis ஆகுது. அந்த ATP என்ன பண்ணுறாங்க biosynthetic reactionல இம்மிடியேட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த biosynthetic reaction தான் என்னது டார்க் ரியாக்ஷன்ஸ். இந்த டார்க் ரியாக்ஷன்ஸ் எங்கே நடக்குமா ஸ்ட்ரோமால நடக்குது. அப்போ டார்க் ரியாக்ஷனில் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ப்ராசஸ் மூலயமா ATP and NADPH2 யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. அந்த கார்போஹைட்ரேட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க குளுக்கோஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ். ஸோ கெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர் ஆர் த ஏடிபி அண்ட் NADPH யூஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லைட் ரியாக்ஷன்ஸில் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ATP, NADPH, O2 அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ குளோரோபிளாஸ்டில் மூலயமா O2 ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது டிஃப்யூஸ் ஆகி ரிலீஸ் ஆகிடுது. அப்போ ஒன்லி ATP அண்ட் NADPH மூலயமா ஃபுட்டை வந்து சிந்தசிஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து சுகர் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க பயோசிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. பட் லைட் ரியாக்ஷன்ஸை என்ன பண்ணுறாங்க டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அந்த லைட் ரியாக்ஷன்ஸை தான் என்னது ATP அண்ட் NADPH. கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் போக ATP அண்ட் NADPH மூலமாக இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸோ இட் இஸ் சிம்பிள் இமிடியேட்லி சப்போஸ் லைட் வந்து அன்அவைலபிளாக இருக்கும்போது பயோசிந்தட்டிக் ப்ராசஸ் வந்து சம்டைம்க்கு கண்டினியூவாக இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? லைட் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து திரும்ப நடக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து டார்க் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ பயோசிந்தட்டிக் ஃபேஸில் வந்து எப்படி ATP, NADPH யூஸ் ஆகுது. ஸோ நம்ம கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்துச்சு அப்படின்னா குளுக்கோஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க எல்லா பிளான்ட்ஸ்லையும் என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்றது. ஸோ இதில் வந்து ரெண்டு விதமானது இருக்கும். ஒன்று வந்து அக்செப்டார், இன்னொன்று வந்து அந்த அக்செப்ட் பண்ணி ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? ஒருத்தவங்க அக்செப்டார், இன்னொருத்தவங்க ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட். இப்போ எல்லா பிளான்ட்ஸ்லையுமே என்ன மாதிரி காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ அதை வச்சு அதை C3 சைக்கிள் அண்ட் C4 சைக்கிள் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ மெல்வின் கேல்வின்றவர் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் மூலயமா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா PGA அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாஸ்போ கிளிசரிக் ஆசிட். PGAன்றது 3 கார்பன் காம்பவுண்ட்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. PGAன்றது 3 கார்பன் காம்பவுண்ட்ன்றதை சொல்கிறாங்க. ஸோ இது ஃபார்ம் ஆகிற ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். ஸோ அதனால இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க C3 சைக்கிள். அதுவே எல்லா பிளான்ட்ஸுமே 3 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத பார்க்குறாங்க. எல்லா பிளான்ட்ஸுமே
3 கார்பன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுதா அப்படின்றத பார்க்குறாங்க. இல்லை, சில பிளான்ஸ் வந்து 4 கார்பன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. அது வந்து என்ன அப்படின்னா OAA. ஸோ OAA அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். ஸோ அப்போது எந்த பிளான்ஸ் வந்து 4 கார்பன் காம்பவுண்டை ப்ரொடக்ஷன் பண்ணுதோ, ப்ரொடியூஸ் ஆகுதோ, அதை வந்து C4 சைக்கிள். C3 சைக்கிள் அப்படின்றது 3 கார்பன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது C3 சைக்கிள். ஓகேவா? 2 விதமான சைக்கிள் வந்து பார்க்க போகிறோம். அதான் வந்து டார்க் ரியாக்ஷன்ஸ். ஸோ இது வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட். அப்போ அக்செப்டார் இருக்கணும்ல, கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணுற அக்செப்டார் இருப்பாங்களா, அது யார்? C3 சைக்கிளாக இருந்தால் அக்செப்டராக யாரை சொல்கிறாங்கன்னா RUBP. RUBP அப்படின்றது ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் இங்கே சொல்லுவாங்க. RUBP அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க? ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். அதே C4 சைக்கிளாக இருந்தால் யாராக இருப்பாங்க அப்படின்னா PEP, பாஸ்போ ஈனால் பைருவேட். யார்? கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனுக்கு கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணுற அக்செப்டராக C3 சைக்கிளாக இருந்தால் RUBP. அதே C4 சைக்கிளாக இருந்தால் அது யார் அப்படின்னா PEP, பாஸ்போ ஈனால் பைருவேட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ C3 சைக்கிளாக இருந்துச்சுன்னா RUBP கார்பன் டை அக்செப்டார். அந்த அக்செப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் PGA C3 சைக்கிளாக இருந்தால். அதே C4 சைக்கிளாக இருந்தால் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டராக யார் இருக்கா அப்படின்னா PEP. அங்கே ஃபார்ம் ஆகிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா OAA. OAA அப்படின்றது ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஆஃப்டர் World War I சம் எஃபர்ட் பண்ணி ரேடியோ ஐசோடோப் மூலியமாக மெல்வின் கேல்வின்றவர் ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ரேடியோ ஆக்டிவ் யூஸ் பண்ணி எதில் அப்படின்னா ஆல்கையில் ஃபோட்டோசிந்தசிஸை ஸ்டடி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ப்ராடக்ட் வந்து 3 கார்பன் காம்பவுண்டதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து அது பயோசிந்தட்டிக் பாத்வே வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஓகேவா? அதனால இந்த சைக்கிளுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கேல்வின் சைக்கிள். ஸோ இவர் கண்டுபிடிச்சனால இந்த சைக்கிளை வந்து கேல்வின் சைக்கிள். அங்கே ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்றது எதை சொல்கிறாங்க? 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் ஆர் PGA இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் ஆர் PGA அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லா பிளான்ஸுமே PGA தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணுதா அப்படின்றத பார்க்குறாங்க. இல்லை, சில பிளான்ஸ் வந்து வேற ஒரு ப்ராடக்டையும் ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சில பிளான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்டேபிள் ப்ராடக்டாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா OAA. OAA அப்படின்றது இங்கே என்னன்னு சொல்கிறாங்க? ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு C3 சைக்கிள் அண்ட் C4 சைக்கிள் அப்படின்றத சொல்கிறாங்க. C3 சைக்கிளாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் 3 கார்பன் காம்பவுண்ட் PGA. அதே C4 சைக்கிளாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் OAA, ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபிக்சேஷன் வந்து பார்த்தோம். ஸோ ஃபிக்சேஷன் நடந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து 3 சைக்கிளாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் வந்து 3 கார்பன் காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது. ஆனால் அதே மாதிரி அக்செப்டார் வந்து சயின்டிஸ்ட் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து 2 கார்பன் காம்பவுண்டு தான். யார்? அக்செப்டார். ப்ரைமரி அக்செப்டார் வந்து 2 கார்பன் காம்பவுண்ட் அப்படின்றத நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெனி இயர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அது 2 கார்பன் காம்பவுண்ட் கிடையாது, அது வந்து 5 கார்பன் காம்பவுண்டு தான். யார்? அக்செப்டார் வந்து இங்கே 5 கார்பன் காம்பவுண்டு தான், 2 கார்பன் காம்பவுண்ட் கிடையாது அப்படின்றத லேட்டராக வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா கெமியோ ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ்னா என்ன, கெமியோ ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ் ப்ராசஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். கெமியோ ஆஸ்மோட்டிக் ஹைப்போதசிஸ் அப்படின்றது ATP சிந்தசிஸ் பண்ணுற ப்ராசஸ். அந்த ATP அப்படின்றது சிந்தசிஸ் வந்து எப்படி நடக்குது? த்ரூ புரோட்டான் கிரேடியன்ட் மூலியமாக எங்கே நடந்துச்சு? தைலகாய்டோட லூமன் பார்ட்டில் நடந்துச்சு அப்படின்றது. அதே மாதிரி வந்து டார்க் ரியாக்ஷன் பயோசிந்தட்டிக் ஃபேஸ்னால் என்ன, அதில் வந்து C3 சைக்கிளில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட், C4 சைக்கிளில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட், அதுக்கப்புறம் அக்செப்டார் யார் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.